அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்னன்னு சொன்னால், அந்த மறதியும் பொடுபோக்கினுடைய மருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அதிலே முதலாவது அல்லாஹுடைய நினைவை நாம் கொண்டு வந்து வாழுவது. அல்லாஹ் குர்ஆனிலே குறிக்காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உதுக்குருல்லாஹ திக்ரன் கசீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூர்வதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிக்காட்டான்னு சொன்னால், நம் வாழுகின்ற வாழ்க்கையில் நம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டு தான் வாழ வேண்டும். உதாரணமாக, அல்லாஹ்வை நாம் நினைவு கூர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் முதல்ல கஷ்டமாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அல்லாஹ் என்ன பார்க்குறான், நம்ம எப்படி வாழணும். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், அந்த கம்பெனி மேனேஜர் நம்மளை பார்க்குறாங்கன்னு சொன்னால், இல்லை கம்பெனியில் உள்ள ஹை அஃபீஷியல் பார்க்குறாங்கன்னு சொன்னால், நாம் எப்படி அவர்களுக்கு முன்பதாக நாம் வேலை பார்ப்பதை பூ நடிப்போமா இல்லையா? ஆனால் தினமும் பார்க்குறாங்கன்னு சொன்னால், கேமராவில் பார்க்குறாங்கன்னு சொன்னால், நாம் எப்படி அந்த ஒரு 5 மணி நேரம் நாம் வேலை பார்ப்பதை போன்று நடிப்போமா இல்லையா? ஆனால் தினமும் பார்க்குறாங்கன்னு சொன்னால் நம்ம அதுவே பழக்கமாயிடுமா இல்லையா? அதே மாதிரி தான் அல்லாஹ் நம்மை பார்க்க என்ன வந்துட்டான்னு சொன்னால், நம்ம ஆரம்பத்தில் அதை ஃபாலோ பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தினமும் அல்லாஹ் என்னை பார்க்க எண்ணத்தோடு நான் வாழுகின்ற பொழுது, முதல்ல 5 நிமிஷம், அடுத்து 10 நிமிஷம், அடுத்து அரை மணி நேரம், அடுத்து 1 மணி நேரம் படிப்பில் முன்னேறி போகின்ற பொழுது, ஒரு நாள் முழுக்க அல்லாஹ் என்ன பார்க்குறேன் என்ன வந்து சொன்னால், நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நாம் நம் தாய் தந்தை முன்னால் செய்ய விருப்பம், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நாம் தாய் தந்தை முன்னால் பேச விருப்பமோ யோசிச்சு பாருங்க. தாய் தந்தை ஒரு மஹ்லூக், அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்பை, அந்த படைப்புக்கு முன்னால் நாம் சில காரியங்களை பேச மறுப்போம், பேச யோசிப்போம், செய்ய யோசிப்போம், செய்ய அருவருப்ப கருதுவோமா இல்லையா? அந்த அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய படைப்பு தான் கேமரா. அந்த கேமராக்கு முன்னாடி நம்ம திருட மாட்டான், திருட. அதே மாதிரி அருவருக்கத்துக்கு செய்ய மாட்டான்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய படைப்புக்கு நமக்கு பயம் இருக்கு, அல்லாஹ்வுடைய படைப்புடைய படைப்பான கேமராக்கு பயம் இருக்குன்னு சொன்னால், இதுவெல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒரு சன பொழுது கூட ஓய்வில்லாமல் நம்ம பார்த்து இருக்கான்னு சொன்னால், அந்த எண்ணம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த வாழ்க்கையில தான் வலிமார்கள் வாழ்ந்தார்கள். ஒரு செகண்ட் அல்லாஹ் என்ன பார்க்குறான், ஒரு நிமிஷம் அல்லாஹ் என்ன பார்க்குறான். நாளை மறுமையில நிழலே இல்லாத பொழுது அல்லாஹ் 7 பேருக்கு என்ன பண்ற அரசு நிழல் தரான்னு சொல்றான். அந்த 7 பேர் ஒரு யார் தெரியுமா? தவறு செய்கின்ற அனைத்து சூழ்நிலையும் இருந்த பொழுதும் கூட அவன் அல்லாஹ்வை பயந்து அந்த தவறை விடுறான்னு சொன்னா, அந்த நபர் நாளை நிழலே இல்லாத நேரத்துல அவன் அல்லாஹ்வுடைய நிழல வாழ்றான்னு சொன்னா யோசிச்சு பார்க்கணும். ஒரு செகண்ட் அவன் அல்லாஹ்வை பயந்து விலகினாலே அவன் அரசுடைய நிழலை பெறான்னு சொன்னா, நாம் ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணி நேரமும் அல்லாஹ் என்ன பார்க்கலாம் வாழ்ந்தோம் சொல்றோம். வாழ்க்கை யோசிச்சு பாரு. இது ஒண்ணுதான் பொடுபோக்கையும் இறை மறதியையும் நாம் தவிர்த்து வாழ்வதற்கு உதவுகின்றது. எனவே தான் குர்ஆன் போய் கேட்டா பாருங்க, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஒவ்வொரு செகண்ட் நாம் அல்லாஹ் நினைத்து வாழ்கின்ற பொழுது நம்ம நிம்மதி அடைகின்றது. இது முதல் மருந்து. இரண்டாவது, குர்ஆனை நாம் ஓதுவது. குர்ஆன் நாம் ஓத ஆரம்பித்து விட்டாலே உள்ளத்தினுடைய கசடுகள் நீங்கிவிடும். அல்லாஹ் குர்ஆனிலே போய் காட்டுவான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹதி, நிச்சயமாக இந்த குர்ஆன் நேரான பாதையை காட்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் பல்வேறு ஆயத்துல குர்ஆன் நோய்க்கு தீர்வாக இருக்கின்றது. என்ன நோய் என்பதாக இமாம்கள் கூறுகின்ற பொழுது, பில் லாஹிரி அபில் பாத்தின், வெளிரங்கமான நோய்க்கும் குர்ஆன் ஷிஃபா இருக்கின்றது. அதே போன்று உள்ரங்கமாக இருக்கின்ற மனநோய்க்கும் குர்ஆன் என்பது ஷிஃபாவாக இருக்கின்றதாக குறிக்காட்டான்னு சொன்னால், இந்த குர்ஆன் 2வது தீர்வாக இருக்கின்றது. ஒரு முறை அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், எந்த இதயத்துல குர்ஆன் இல்லையோ அந்த இதயம் பாலடைந்த வீட்டை போட்டு ஆக்கிவிடுமா. பாலடைந்த வீட்டில் யார் இருப்பா? கருப்பாம்பூச்சி இருக்கும், பல்லி இருக்கும், பாம்பு இருக்கும், சின்ன சைத்தான் இருக்குமா இல்லையா? அதே போன்றுதான் யாருடைய உள்ளத்துல குர்ஆன் இல்லையோ அந்த உள்ளமும்
கெட்ட எண்ணங்களால் சூழ்ந்திருக்குமா. எனவே நாம் குர்ஆனை ஓத வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது, நாம் மரணத்தை நினைக்க வேண்டும். இந்த மரணத்தின் நினைவு தான் அனைத்து நோய்க்கும் தீர்வாக இருக்கின்றது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மோதிரத்தில் எழுதியிருக்குமா என்னன்னா, கஃபா பில் மௌத்தி வாயிலன், உனக்கு அறிவுரை தர மரணமே போதுமானது. இந்த அறிவுரையை அவங்க மோதிரத்துல அச்சடித்திருக்குமா. இந்த மோதிரத்தெல்லாம் பார்க்கின்ற பொழுது மரண சிந்தனை ஏற்பட்டு எல்லா ஆசையும் துறைக்கின்ற அந்த எண்ணம் ஏற்பட்டு விடும். இது மூன்றாவது. நாலாவது, நாம் ஜியாரத்துக்கு செல்ல வேண்டும். கபூர் ஜியார் செல்லுகின்ற பொழுது, கபூர்களை பார்க்கின்ற பொழுது துதக்கிருக்கும் ஆஹிரா, அது நம் மறுமையின் நினைவை கொண்டு வந்துவிடும். இது ஐந்தாவது. ஒரு முறை ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கபருஸ்தானுக்கு போவார்கள். சரி, அழுவார்களாம். மக்கள்லாம் கேட்பாங்க, ஏன் கேட்பாங்கன்னா, சொன்ன வார்த்தையை பாருங்க, இங்க அடங்க பண்ணிருக்கிற அனைத்து நபர்களும் ஒரு காலத்தில் என்னை போன்று பூமியின் மேல நடந்து கொண்டுதான் இருந்தான்னு சொன்னாங்களாம். எப்படி எல்லாம் நடந்தார்கள். அவர்கள் இப்போ எங்க இருக்கிறாங்க? கபருக்கு போனாங்கன்னு சொன்னா, ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் நானும் அதெல்லாம் போறேன் என்று எண்ணி அழுகின்ற வழக்கத்தை ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் வைத்திருந்தார்கள். அடுத்து பாருங்க, ஐந்தாவது, நாம் நல்ல நண்பர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் குறி காட்டுகின்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், உன் இறைவனை வணங்குகின்ற நல்லவர்களோடு என்ன பண்ண தொடர்பை ஏற்படுத்திக் கொள். நாம் நல்லவரோடு பழகுகின்ற பொழுது நமக்கு இறைவனை மறக்கின்ற எண்ணம் வராது, பொடுபோக்கு வராது. அல்லாஹ் குர்ஆனில் குறி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசம் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, கூனு மஅ ஸாதிகீன், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு யாரெல்லாம் அல்லாஹ் மறக்காம இருக்கிறாங்களோ அவரோடு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கிடைக்கின்றார். இப்ராஹிம் அதுவும் கேட்டாங்கன்னா, எப்படி இதயம் உயிர் பெறும் கேட்டார். இமாம் சொன்னாங்கன்னா, நீங்கள் நல்லவரோடு இருக்கின்ற பொழுது செத்துப்போன இதயம் கூட உயிர் பெறும் என்பதாக குறிக்காட்டாங்கன்னு சொன்னா, நாம் பாவியாக இருந்த பொழுதும், நாம் பொடுபோக்காக இருந்த பொழுதும், நாம் இறைவனை மறந்திருந்த பொழுதும் நாம் சேருகின்ற அந்த கூட்டம் இறைவணக்கத்தில் இருக்கிறாங்க, பொடுபோக்கு இல்லாமல் இருக்கிறாங்க, இறைவனுடைய அந்த சிந்தனை இருக்கிறாங்கன்னு சொன்னா, நாம் சேருகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் செத்த உள்ளமாக மறந்த உள்ளமாக இருந்த பொழுதும் கூட அந்த தோழமையின் காரணம் இதயம் சுத்தமாக்கப்படும். அடுத்த ஆறாவது, உலக ஆசையை நாம் குறைத்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய எப்படியும் பெற வேண்டும் என்று சொன்னால், யார் துனியாவுடைய ஆசையை குறைத்து வாழ்றாங்களோ யுஹிப்புக் அல்லாஹ், அல்லாஹ் அவரை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகின்றார்கள். அடுத்து ஏழாவது, சிந்திக்க வேண்டும். நம் வாழ்க்கையை பற்றியும், நம் பாவத்தை பற்றியும், மரணத்தை பற்றியும் ஆகதும் சிந்திக்க வேண்டும். சிந்திப்பது என்பதும் அந்த மனசனுடைய இறை ஞானத்தை அதிகப்படுத்தும். இமாம் கஸர் ரஹிமஹுல்லாஹ் குறிக்காட்டுவார்கள், ஒரு மனிதன் இரவு நேரத்தில் முழுவதுமாக தொழுவதை காட்டிலும் அந்த சிந்தனை மேலானது, இறை சிந்தனை ஏற்றமான என்பதாக இமாம் கஸர் ரஹிமஹுல்லாஹ் குறிக்காட்டுகின்றார்கள். அடுத்து எட்டாவது, கியாமுல் லைல், இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகையும் நம்முடைய இறை ஞானத்தை, இறை நினைவை அதிகப்படுத்தும் என்பதாக இமாம்கள் குறிக்காட்டுகின்றனர். நாம் வாழுகின்ற காலத்தில் 8 பாயிண்ட், முதலாவது திக்ர், இரண்டாவது குர்ஆன், மூன்றாவது மரணம், நாலாவது நல்லவருடைய தொடர்பு, ஐந்தாவது உலக ஆசை, ஆறாவது இந்த கியாமுல் லைல், ஏழாவது ததக்குர், எட்டாவது மரண சிந்தனை. இதுவெல்லாம் இருந்துன்னு சொன்ன நம்ம அந்த பொழுதுபோக்கை நம்ம தவிர்த்து வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். இமாம் சொன்னதை போன்று நாம் 8 குறிப்பை நாம் பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.